பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரம் வருகிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:11-12. புதிய வருடம் நெருங்கிவிட்டது. கர்த்தருடைய வருகையும் சமீபமாய் ஆகிவிட்டது. இடையில் இருக்கும் இந்த நாட்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு, பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் பிரயோஜனமானவைகளாய் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு. ஆனால் பரிசுத்தத்திற்கோ ஒரு எல்லையே இல்லை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரையிலும் கர்த்தர் நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்பதை குறித்து போதிக்கிறார், உபதேசிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:7. உங்களை பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், தேவ சன்னிதானத்தில் என்றென்றைக்கும் நிற்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்த பிதாவோடும் குமாரனோடும் ஆவியானவரோடும் எப்பொழுதும் இணைக்கப்பட்டு ஐக்கியப்படுங்கள். அப்போஸ்தலர் பவுல் தனது நிருபங்களில் எல்லாம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற என்று திரும்ப திரும்ப குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 1:2. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஆசாரியர்களை பரிசுத்த ஆசாரிய கூட்டமே என்று அழைத்தார். பிரதான ஆசாரியனுடைய நெற்றியில் பொன்னினால் செய்யப்பட்ட பட்டையில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் கூட தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனது பரிசுத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உணர்கிற ஒருவன் அசுத்தத்தை வெறுத்தே ஆக வேண்டும். தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். சோதம் கொமோராவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. ஒரே வீட்டில் இஸ்மவேலையும் ஈசாக்கையும் வைத்திருப்பது இயலாது. ஒரு பன்றியும் ஆடும் ஒரு பாலத்தின் மேல் நடந்து சென்றபோது இரண்டும் தவறி கீழே இருந்த சாக்கடையில் விழுந்துவிட்டன. பன்றிக்கோ ஒரே மகிழ்ச்சி. ஆனால் ஆடு அசுத்தத்தை சகிக்கக்கூடாமல் எப்படியோ உடனே வெளியே வந்து அசுத்தத்தை உதறி தன்னை சுத்திகரித்து கொண்டது. தாவீதும் கூட பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்ட போது உள்ளம் நொந்து கதறி தன்னை சுத்திகரித்து கொண்டதை 59ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, வருட முடிவுக்கு வந்திருக்கிற நானும் நீங்களும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போமா? நமது வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கிறதா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிப்போமா? சங்கீதம் 139:23-24. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:27.